ஹலோ விவர்ஸ். தமிழ்நாடு கிராமோதயாளர் 2025 அது சம்மந்தப்பட்ட தினசரி அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் கரண்ட்டாக எந்தெந்த பகுதிகளில் தேர்வு நடந்துகிட்ருக்கு, எங்கெங்கே வந்து பார்த்திங்கன்னா தேர்வு ஒத்தி வச்சுருக்காங்க, அண்ட் இது என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, அண்ட் இன்னும் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து அந்த ப்ராசஸ் ஆகலை, அது சம்மந்தப்பட்ட ஒரு முழு அப்டேட் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட சேனலில் தமிழ்நாடு கிராமோதயாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தேங்க்ஸ். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறனால தான் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இது வந்து ரொம்ப ஹார்ட் டு ஃபைண்ட். இப்போ வந்து தூத்துக்குடியில் வந்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் வந்து இந்த மாதிரி நேர்முக தேர்வு எழுத்து தேர்வுக்கு ஆல்ரெடி வந்து அந்த பிடிஎஃப்ல வெளியிடப்பட்ட அந்த டேட் வந்து நிர்வாக காரணங்களால் தள்ளி போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க வந்து நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணாங்க. ஸோ பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சது. பட் தமிழ்நாட்டில் வந்து இது வந்து ஒரு மாவட்டத்தில் ஒரே ஒரு இடத்துல நடக்கக்கூடிய தேர்வு கிடையாது. பல தாலுகா வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய தேர்வு. ஒரு ஸ்கூல்லையோ இல்லை ஒரு கல்லூரியிலையோ இல்லை வட்டாட்சியர் அலுவலகத்திலையோ வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்தந்த தாலுக்காவில் இருக்க வசதி அண்ட் எங்கே அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் போய் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒன்று. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் இந்த விஷயத்தை வந்து இன்னும் 4 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்த முடியுது. ஸோ நான் ரெகுலராக நியூஸ் பேப்பர் வாட்ச் பண்ண வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ இன்றும் நாளையும் நடக்க இருந்த கிராமோதயாளர் தேர்வு ஒத்திவைப்பு அப்படிங்கிறது வந்து தாராபுரத்தில் நடந்திருக்கு. ஸோ தாராபுரத்தில் வந்து 29, 30 சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருந்த அந்த தேர்வு ஹால் டிக்கெட் வழங்கப்பட்டவங்களுக்கு வேறொரு நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒத்தி வச்சிருக்காங்க. ஸோ தாராபுரம் பகுதியில் 36 கிராமோதயாளர்கள் பணியிடங்கள் காலியாக உள்ளன. இந்த பணிக்கு 1300 பேர் விண்ணப்பித்து இருந்தனர். இதில் 800 விண்ணப்பங்கள் தகுதியானதாக கண்டறியப்பட்டது. இவர்களுக்கான தேர்வு இன்று சனிக்கிழமை நாளை ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 நாட்கள் தாராபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டு இருந்தது. ஆனால் இந்த தேர்வு திடீரென ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணி காரணமாக தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தாராபுரம் தாசில்தார் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தினத்தந்தியில் நியூஸாகவே வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராமோதயாளர் வீடியோ ரெகுலராக வந்து 3000-4000 பேர் வந்து பார்க்குறீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னென்னா, நீங்கள் சார்ந்த இடத்துல இருக்கக்கூடிய தினத்தந்தி பேப்பரோ, தினமலர் பேப்பரோ, தினகரன் பேப்பரோ ஏதாவது ஒரு பேப்பர் நீங்கள் வாங்கலனாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், இல்லை ஒரு பேக்கரிக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எங்கேயாவது நூலகத்துக்கு போனீங்கன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாளிதழ்களும் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாளிதழ்களில் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பேப்பர் ஆட் வந்து கொடுப்பாங்க. ஒரு எக்ஸாம் வந்து தள்ளி போகுது, இல்லை எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க, எவ்வளோ பேர் அட்டன் பண்ணாங்க இப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பேப்பர் ஏட் கொடுப்பாங்க. 36 வேகன்சிக்கு 1300 பேர் விண்ணப்பித்து அதில் 800 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் அனுப்பியிருக்காங்க. அப்படின்னா இந்த நியூஸ் இப்போ வந்திருக்கு இல்லையா, அதே மாதிரி உங்கள் பகுதியில் வரக்கூடிய அந்த தினசரி நாளிதழ்கள்லையும் இந்த மாதிரியான நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து எவ்வளோ பேர் நடக்கிறதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது தடையாச்சினாலும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நியூஸாக வந்து கொடுப்பாங்க. ஸோ தினசரி வந்து நாளிதழ் வாசிக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அந்த மாதிரி நீங்கள் நியூஸ் பார்த்து உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதுன்னா கூட அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த 29, 30 நாட் ஓன்லி திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட், நிறையா டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு நடக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி யார் தேர்வு எழுத போகிறீங்களோ, இன்றைக்கி இந்த டிஸ்ட்ரிக்டில் நடக்குது, இந்த தாலுக்காவில் நடக்குது அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த தாலுக்காவில் எக்ஸாம் இருக்குது, ஸோ இன்றைக்கி நடந்துச்சா, இல்லை இன்றைக்கி நடக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போயிருச்சா, இன்றைக்கி வந்து இந்த மாதிரி எஸ்ஐஆர் காரணங்களால தள்ளி போயிருச்சா. ஸோ இப்போ தாராபுரம் மட்டும் தெரிஞ்சிருக்கு. இதே திருப்பூரில் இன்னும் வேறு தாலுக்காலையும் இன்றைக்கி தான் வந்து எக்ஸாம்னு சொல்லியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காங்கேயத்தில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஒன்லி தாராபுரம் இப்போ இந்த நியூஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் திருப்பூரில் இருக்கக்கூடிய வேறு தாலுக்காகளில் இன்றைக்கி நடந்துச்சா, அப்படி நடந்துச்சுன்னா அது எப்படி நடந்துச்சு, எப்படி அதை கண்டக்ட் பண்ணாங்க, ஸோ என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, அந்த மாதிரியான விவரங்களை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணாங்களா, எல்லாமே கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இருக்கக்கூடிய பிற நண்பர்களுக்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய நண்பர்கள் நீங்கள் என்ன கேட்டாங்க, சைக்கிள் டெஸ்ட் எப்படி நடந்துச்சு, எவ்வளோ தூரம் ஓட்ட சொன்னாங்க, லைசன்ஸ் இருந்துச்சுன்னா சைக்கிள் டெஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நடக்கலையா, அந்த மாதிரியான எல்லா அப்டேட்டும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய நண்பர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ முழுக்க இந்த தடை செய்யப்பட்டதை வந்து இந்த ஒத்தி வைக்கப்பட்டதை சொன்னதுக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தினசரி நாளிதழ் பாருங்கள் அப்படிங்கிறக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக போடுறேன். அதில் இப்போ ரீசெண்ட் அப்டேட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இனிமேல் கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருமே ப்ளீஸ் என்னோட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, எந்த மாதிரி நடந்துச்சு, அண்டு சைக்கிள் டெஸ்ட் நடந்துச்சா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ரிட்டன் எக்ஸாம் அப்பயே பண்ணிட்டாங்கிற முழு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ்.